டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். சட்டம் ஒழுங்கு பாதிப்பு குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையை திருத்தி வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. இதுகுறித்து நமது செய்தியாளர் லட்சுமணனிடம் விரிவாக கேட்கலாம். லட்சுமணன், திருத்தி வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன? இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக மோகன், தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு அருகில் உள்ள மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தற்காலிகமாக தமிழாசிரியராக பயின்று வரும் ரமணி இன்று காலை பள்ளி மாணவன் தாக்கப்படும் எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு கண்டன அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதாவது திருத்தப்பட்ட அறிக்கையாக தற்போது இன்னொரு அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதில் பார்த்தோம் என்றால் தற்போது அந்த ஆசிரியை தொடர்ந்து தாக்கப்பட்டது கண்டனத்துக்குரியது என்றும், குறிப்பாக இந்த பல பேர் முன்னிலையில் கத்தியால் குத்தப்பட்ட கொலைப்பட்ட செய்யப்பட்ட சம்பவமும் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இத்தகைய கொடிய கொலைவெறி சம்பவம் நடந்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த கொடிய சம்பவம் உயர்நிலை பள்ளி வளாகத்திற்கு உள்ளே பல பேர் முன்னிலையில் நடந்திருப்பது மிகவும் வேதனைக்குரியதாகும் என்பதும், இத்தகைய கொலைவெறி தாக்குதல் நடத்துவதற்கு இளைஞர்கள் மத்தியில் எப்படி துணிச்சல் வருகிறது என்றும் தெரியவில்லை. இது குறித்து தீவிர விசாரணையானது காவல்துறையினை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது போன்ற இடங்களில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் தமிழக அரசு எடுக்க வேண்டும் எனவும், எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தற்போது ஒரு அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து நடவடிக்கைகளுமே தமிழக அரசே இதில் முன்னின்று அனைத்து நடவடிக்கைகள் எடுத்து ஆசிரியர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும், படுகொலை செய்யப்பட்ட ஆசிரியர் ரமணியின் குடும்பத்தினருக்கு உறவினர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் தற்போது இந்த திருத்தப்பட்ட அறிக்கையில் இந்த விவரங்களை அனைத்தும் குறிப்பிடத்தக்கது. மோகன்ராஜ், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.